வணக்கம். தேர்தல்ல வாக்கு செலுத்த வேண்டியது நம்முடைய தலையாய கடமை என்பதை பல ஊடகங்கள், அரசு, தனியார்கள், பிரபலமானவர்கள் எல்லாம் சொல்லி அதை வலியுறுத்துகிறார்கள். அது உண்மை, மறுக்க முடியாதது. ஆனால் 100% வாக்கு பதிவாகவில்லை என்பதற்கான காரணங்கள் பலவேறு விதமாக சொல்கிறார்கள். அதாவது இங்க ஊருக்கு வந்து சேர முடியவில்லை, பேருந்து போதுமான அளவுக்கு இல்லை, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில ஆயிரக்கணக்கான பேர் தேங்கி நிற்கிறார்கள். அவர்களெல்லாம் வந்து வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்போ, போக்குவரத்தோ அமையவில்லை. இது அரசு நிர்வாகத்தினுடைய மிகப்பெரிய தவறு. இது ஒரு கோளாறு. ஆனால் என்ன கோளாறு என்றால், அவன் வந்து சேர்ந்து இங்கு வாக்கு செலுத்துவதற்கான நேரம் அவனுக்கு அளிக்கப்படவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். தேர்தல் தேதியன்று மட்டும் விடுமுறை அளிக்கிறோம். ஆனால் பல தொழிலாளர்களை இன்று 23ஆம் தேதி வாக்களிப்பு என்றால் 22ஆம் தேதி இரவு 12 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் வேலை செய்துவிட்டு அவன் கிளாம்பாக்கம் வந்து பேருந்து பிடித்து 400, 500 கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்து போய் அவன் வாக்களிக்க வேண்டும் என்றால் எப்படி முடியும்? எல்லோரும் ஒரே நேரத்தில் வந்து குவிந்தால் மட்டும் எப்படி போக்குவரத்து செய்ய முடியும்? எனவே 23ஆம் தேதி வாக்குப்பதிவு என்றால் 22ஆம் தேதியே முழுமையான விடுமுறை அளிக்க வேண்டும். கடைகளாக இருந்தாலும், உணவகங்களாக இருந்தாலும், எந்த தொழிற்சாலைகளாக இருந்தாலும், அவன் 22ஆம் தேதி காலையே பயணப்பட்டு அவனுடைய ஊருக்கு போவதற்கான வாய்ப்பு, வசதி கொடுக்கப்பட வேண்டும். முதலாளிகள் தொழிலாளிகளை கசக்கி பிழிந்து கடைசி வரைக்கும் 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் வேலை செய்ய வைத்துவிட்டு தேர்தலுக்கு விடுமுறை எடுக்கிற, அதனால் சேர்த்து செய்து விட்டு போ என்றெல்லாம் பல இடங்களிலே நெருக்கடிகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலை தவிர்த்து அரசு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தேர்தலுக்கு வாக்களிக்க வேண்டும், 100% வாக்கு வர வேண்டும் என்றால், அவன் போய் வாக்களிப்பதற்கு தேவையான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தர வேண்டும். முதலில் அவன் தொழிற்சாலைகளிலோ, வேலை செய்கிற பணியிடங்களிலோ அப்படி இருக்கக்கூடாது. அவனை கடைசி வரைக்கும் கசக்கி பிழிந்து வேலை வாங்கக்கூடாது. அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் விடுமுறை, வாய்ப்புள்ளவர்கள் அருகாமையில் 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டருக்குள்ள இருப்பவர்கள் எப்படியாவது போய் சேர்ந்து வாக்கு செலுத்த முடியும். ஆனால் 500 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் சென்னையில் பணிபுரிவன் கன்னியாகுமரிக்கு சென்று எப்படி வாக்களிக்க முடியும்? இரவு வரை இங்கு வேலை செய்துவிட்டு, சென்னையில் வேலை செய்துவிட்டு. அப்ப இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். எனவே அரசு ஒரு நாள் முன்னதாகவே விடுமுறை அளிக்க வேண்டும். முழுமையான விடுமுறை அளிக்க வேண்டும். எந்த தொழிற்சாலைகளோ, கடைகளோ, உணவகங்களோ, பிற நிறுவனங்களோ இயங்கக்கூடாது. அவர்கள் பணியாற்றுபவர்கள் அவர்கள் வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்பை கொடுத்து விட வேண்டும். அரசு திட்டவட்டமாக அதற்கான சட்டங்களை நிர்வாக வேண்டும். எந்த தொழிற்சாலை இயங்கக்கூடாது, கண்காணித்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் 100% வாக்குப்பதிவு பண்ண முடியும். அதற்கு மேலேயும் வர முடியாமல் போவதுன்றது அது வேறு விதம். ஆக 100% விழுக்காட்டில் இப்ப இந்த ஒரு நாள் விடுமுறை முழுமையாக அளிக்கப்படுமானால், எல்லோரும் அவர்கள் வீருக்கு வந்து சேர்ந்து விட்டு அவங்க வாக்களிப்பதற்கான நேரம் கொடுக்கப்படுமானால், 95% மேல் வாக்குப்பதிவு நடந்துவிடும். மீதியெல்லாம் நோயாளிகள், இயலாதவர்கள், முடியாதவர்கள் அல்லது வெளிநாடுகளில் இருப்பவர்கள், இன்னும் கேட்டால் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு தேர்தல் அதிகாரிகள் எப்படி வந்து அஞ்சல் வாக்கு செலுத்துகிறார்களோ, அதுபோல வெளிநாட்டில் இருப்பவர்களும் அவ்வளவு தூரம் பயணம் செய்து கொண்டு, விமானத்தில் பயணித்து, கப்பலில் பயணித்து வந்து பல ஆயிரங்களை செலவு செய்து கொண்டு இங்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை விட, அவர்கள் அங்கிருந்து அனுப்புவதற்கு இன்னைக்கு எத்தனையோ விதமாக ஊடகங்கள் வளர்ந்திருக்கின்றன. இணைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. அதனால் அவர்கள் அதில் வந்து பாதுகாப்பாகவும், கவனமாகவும் அவர்களுடைய விருப்பப்படியும் வாக்களிப்பதற்கு தேவையான ஒரு மென்பொருளை உருவாக்கி, அதன் மூலம் அவர்கள் வாக்கு செலுத்த வேண்டும். அதில் ஊழல், போலி நடக்காத போல நடந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் இன்னும் வெளிநாட்டு வாக்குகள் கூட சரியான முறையில் நமக்கு வந்து பதிவாகிவிடும். இதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.